வருவேன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். சென்டர்ல வருகிற அந்த தோய்வை குறித்து கொஞ்சம் கூட நீங்க பயப்பட வேண்டாம். ஆண்டவரே இதை அனுமதிச்சிருக்கிறார், கர்த்தரே இதை அனுமதிச்சிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரே சீரா நடத்தாம சில நாட்களிலே வனாந்தரத்திலையும் சில நாட்களிலே ரொம்ப அழகாய் அவர்களுக்கு சாப்பிடுகிற அளவிற்கு பேரிச்ச மரங்கள் இருக்கிற இடத்திலையும் மாறி மாறி நடத்துகிறவர் நம்முடைய கர்த்தர். அதைத்தான் பிரசங்கி சொல்லும்போது சொல்லுகிறார், நீ வாழ்வு காலத்திலே நன்மையை அனுபவிச்சிரு, ஆனா தாழ்வு காலத்திலே நீ சிந்தனை செய். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தாழ்வு காலத்தை எதுக்கு அனுமதிக்கிறாரு? டவுன கர்த்தர் எதுக்கு அனுமதிக்கிறாரு? கீழே ஆண்டவர் எதுக்கு கொண்டு போறாரு? அப்பதான் நம்ம மனுஷங்கன்னு தெரியும், அப்பதான் நம்முடைய குறைவெல்லாம் தெரியும், அப்பதான் நம்மளை ரொம்ப நம்ம தாழ்த்துவோம், நம்ம ஒன்றும் இல்லைன்னு அப்பதான் நம்ம சொல்லுவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு டவுன் ஒன்று வர்றது தீமைக்கு இல்லை, அது நன்மைக்கு தான். இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த டவுனா இந்த 1000 பேரை கொண்டவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. 1000 பேரை பெரிய ரட்சகன். ஆனா இவ்வளோ பெரிய ரட்சகன் ஒரு டம்ளர் தண்ணி இல்லாம செத்து போயிட்டான் அப்படின்ற அந்த நியூஸ் வெளியே போச்சுன்னா எவ்வளோ கஷ்டம். இதே நிலைமையில யாராவது ஒருத்தர் இருக்கலாம், இவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் என் மூலமா செஞ்சாரு, இவ்வளவு செஞ்சேன், ஆனா இந்த சின்ன விஷயத்துல இவர் இப்படி போயிட்டாரே, இந்த ஒரு விஷயத்தினால இந்த குடும்பம் இப்படி போயிச்சே, இவங்க இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு என் வாழ்க்கையில வருமோன்னு யாரோ ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கலாம். இந்த சிம்சோனை போல நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்கலன்னு நான் எப்படி ஆண்டவரே செத்து போறது, எப்படி இது கூட கொடுக்க ஆள் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் கர்த்தர் அவனுக்காக நீரூற்றை கர்த்தர் தந்தார். அதனால நான் மனப்பூர்வமாய் நம்புறேன், நான் தீர்க்க தரிசனமாய் நம்புகிறேன், இந்த இடைப்பட்ட காலத்திலே உங்களுக்காக நீரூற்றை வர பண்ணுகிற கர்த்தர்